DCC President Thiru Senthil Kumar ji, and all the DCC presidents who are all present, and all the AICC secretaries, Sri Suraj Hegdeji, Sri Nivedat Alwaji, and other national coordinators and other important party functionaries. A very good evening. And in fact, I am truly honored to be in Tamil Nadu, the land of social justice. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். உண்மையிலேயே நான் இன்று தமிழ்நாட்டிலே வந்து பேசுவதில் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். Rational thought and people-centered politics. புரட்சிகரமான எண்ணங்கள், மக்களுடைய விழிப்புணர்ச்சியை நான் பாராட்டுகிறேன். This is a land where Periyar E.V. Ramaswamiji taught India to question injustice. இந்த மண்ணிலிருந்துதான் தந்தை பெரியார் அவர்கள் உலகத்துக்கு சமூக நீதியை எடுத்துச் சொன்னார். Where Thiru K. Kamaraj showed us how power can be used with humility. பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் இந்த மண்ணிலிருந்துதான் எப்படி மனித நேயத்தை மக்களுக்காக பயன்படுத்துவது என்பதை சுட்டிக்காட்டினார். Anna Duraiji gave voice to dignity and self-respect. பேரறிஞர் அண்ணா அவர்கள் சுயமரியாதையை பற்றி இந்த மக்களிடம் எடுத்துரைத்தார். Dear friends, today, under the leadership of Tamil Nadu PCC President, Sri Selvaji has taken a long Padayatra in support of Mahatma Gandhi National Rural Employment Guarantee Act. இன்று நம்முடைய மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் ஒரு பெரும் பாத யாத்திரையை முன்னெடுத்துள்ளார். மகாத்மா காந்திய தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை நிர்ணயம் செய்யும் வகையில் அதற்கு எதிராக கொண்டு வந்து அதை சிதைக்கும் நோக்கத்தோடு பாடுபட்டிருக்கும் பாஜகவின் எண்ணத்தை சிதைக்கும் வகையில் இந்த யாத்திரையை நடத்தி இருக்கிறார். For which Sri Chodankar ji, in charge secretary AICC Tamil Nadu, and Selvaji particularly asked me to take part in this Padayatra. நம்முடைய மேலிட பொறுப்பாளர் திரு சோடங்கர் அவர்களும் நம்முடைய மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்களும் இந்த பாத யாத்திரையிலே என்னை கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். Because this Padayatra is not for the party and this Padayatra is not for few individual leaders. This Padayatra is for crores of agricultural laborers of this country. இந்த பாத யாத்திரை அரசியல் நோக்கத்திற்காகவோ அல்லது தனிப்பட்ட தலைவர்களுக்காக அல்ல. இந்த நாட்டிலே உள்ள எண்ணற்ற கோடிக்கணக்கான விவசாய பெருங்குடி மக்களும் அவர்களுக்காக இந்த யாத்திரை நடத்தப்படுகிறது. In this rally, there are some incidents which are highly reminding us, like when the whole country was under the ruling of British Raj, Sri Mahatma Gandhi ji, in 1915, he left his lucrative advocate profession and came to India. இந்த பாத யாத்திரை நம்மளுக்கு காந்தியடிகளுடைய நினைவுகளை மீண்டும் நம்ம நினைவுக்கு கொண்டு வருகிறது. மிகவும் சிறப்பாக பணிபுரிந்திருந்த தன்னுடைய வழக்கறிஞர் தொழிலை விட்டுவிட்டு 1937 இந்தியாவிற்கு வந்து இந்த நாட்டின் சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்தார். He has not come here for the power nor for any other benefits. அவர் பதவிக்காக வரவில்லை, வேறு எந்த பிரதிபலனும் கருதி இந்த நாட்டிற்கு வரவில்லை. இந்த மக்களுக்கு தொண்டு செய்யவே இந்த நாட்டிற்காக வந்தார்.
he wanted to extend his solidarity and fight for the freedom of this country along with the fellow Indians and Indian National Congress Committee. இங்கு வந்தபோது மற்றைய தேசிய தலைவர்களோடு இணைந்தும் இந்த நாட்டின் மக்களோடு சேர்ந்தும் தேசிய போராட்டத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு அதை முன்னெடுத்தார். When the crores of Indians are getting suffering under the ruthless mighty empire of British Raj, Mahatma Gandhi decided to fight for the freedom of this country till we get an independence. எண்ணற்ற கோடிக்கணக்கான மக்கள் பலமிக்க பிரிட்டிஷ் அரசின் கொடுங்கோல் ஆட்சியில் தவித்தபோது அதிலிருந்து இந்தியாவிற்கு சுதந்திரம் பெற்றுத் தர வேண்டும் என்ற உத்வேகத்தோடு உழைத்து அதை பெற்றும் தருவரை கடுமையாக உழைத்தார். On the call and the slogans and the decisions on the name of non-cooperation movement, civil disobedience, Dandi March, Salt Satyagraha, Purna Swaraj and Quit India are finally to fight it out till we get the complete independence. பெரும் போராட்டங்களை காந்திஜி அவர்கள் முன்னெடுத்தார்கள். குவிட் இந்தியா, இந்தியனே வெள்ளையனே வெளிவேறு, நான் கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட், ஒத்துழையாமை இயக்கம், இப்படி தண்டி யாத்திரை, இப்படி பல போராட்டங்களை முன்னெடுத்து சுதந்திர போராட்டத்தின் தாகத்தை மக்களிடம் விதைத்தார். Finally, under his leadership and many other senior Congress leaders and their sacrifices, we got an independence in 1947, August 15. எண்ணற்ற தலைவர்களோடு மகாத்மா காந்தி அவர்களும் இந்த நாட்டிற்கான சுதந்திரத்தை 1947 பெற்றுத் தந்தார். Not only an independence, we got a wonderful constitution which was written by Dr. Baba Saheb Ambedkar. சுதந்திரம் மட்டுமல்ல, இந்த நாட்டிற்கான அரசியலமைப்பு சட்டத்தை அண்ணல் அம்பேத்கர் தலைமையிலே இந்த நாட்டிற்கு தந்தார் காந்தியடிகள் அவர்கள். Which made this country one of the largest democratic country in the world. இதுதான் உலகத்திலேயே மிகச்சிறந்த ஜனநாயக நாடாக இந்தியாவை உருவாக்கி உள்ளது. In the entire this agitation from 1915 to 1947, all these agitational programs, the British Raj, which is an imperialistic country, had not dared enough to touch Mahatma Gandhi, not even physical assault on him. நண்பர்களே, நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை நினைவு கூற வேண்டும். மிகுந்த பலமிக்க பிரிட்டிஷ் அரசாங்கம் போராட்டங்களில் காந்தியடிகளை சிறையிலே அடைத்தார்கள். ஆனால் அவரை ஒருபோதும் அவரை உடல் ரீதியாகவோ அவரை எந்த வகையிலும் துன்புறுத்த பயந்தார்கள். At the most, the mighty British Empire, they got scared even to touch Mahatma Gandhi. அத்தகைய பலம் பொருந்திய பிரிட்டிஷ் அரசாங்கம் மகாத்மா காந்தியடிகளின் மீது ஒரு சிறு துரும்பு அளவு கை வைக்க கூட அஞ்சி நடுங்கினார்கள். But unfortunately, after we got an independence, in a span of 6 months, துரதிர்ஷ்டவசமாக 1947 சுதந்திரம் பெற்று 6 மாத காலத்திற்கு பிறகு the communal forces in this country, after independence, they shot Mahatma Gandhi in daylight in middle of the people. மதவாத சக்திகள் பிரிட்டிஷ் அரசாங்கம் தொட துணியாத மகாத்மா காந்தி அவர்களை மதவாதிகள் பட்ட பகலில் மார்பிலே துப்பாக்கி குண்டுகளை கொண்டு அவர்களை சாய்த்தார்கள். Please understand, the mighty imperialistic country like British could not dare enough to touch Mahatma Gandhi, to whom we are treating as Mahatma in this country. But these communal forces, they have gone to the extent